இந்திய பொருளாதாரத்தின் முதன்மை மாநிலம் மகாராஷ்டிரா என்பதை ஏற்க முடியாது என்றும், மும்பையை நீக்கிவிட்டால் மராட்டியத்தில் ஒன்றுமில்லை என்றும் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். Tamil Nadu today, ladies and gentlemen, is the number 2 economy in India சொல்லுவாங்க. அது வந்து டோட்டலா தப்பு. மும்பை சீட்டிங்க. நீங்க மும்பை அங்கே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மகாராஷ்டிரால என்ன இருக்கு? All the HQ, இந்த FDI numbers மாதிரி எல்லாம் skewed towards the HQ, right? HQ அங்க இருக்குது. You have the BSc, everything there. நீங்க மும்பை எடுத்து போட்டீங்கன்னா என்ன கிடைக்குதாங்க? Okay, Pune or and yes, I agree, Pune is amazing. But then you look at all other states, then if you remove all that, the kind of manufacturing that happens here in Tamil Nadu, the kind of research that happens here in Tamil Nadu, I'll come to research in a bit. துணைவேந்தர்களை நியமிக்கும் விவகாரத்தில் ஆளுநர் RN ரவி தலையிட்டு இடர்பாடுகளை உருவாக்குவதாக அமைச்சர் கோவை செழியன் குற்றஞ்சாட்டியுள்ள நிலையில் ஆளுநர் நியாயமாக செயல்படுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கமளித்துள்ளார். தேடுதல் குழு யார் யாரை தேர்வு செய்வது என்கிற தேர்வு குழுவில் 3 நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் முறையாக சரியாக அரசின் விதிப்படியும் பல்கலைக்கழகத்தினுடைய விதிமுறைகள் படியும் தான் நாங்கள் நியமித்தோம். மாறாக தன்னுடைய எல்லையினுடைய அளவு என்ன, எதில் தலையிட வேண்டும், எதில் தலையிடக்கூடாது என்ற நிலை தெரியாத ஆளுநர் அதை கண்டித்திருப்பதும், UGC தேர்வு செய்யக்கூடிய ஒரு உறுப்பினர் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என 4வது உறுப்பினரை எங்கள் தலையில் சுமக்க வைப்பதும் ஆளுநர் பொறுப்புக்கு அழகல்ல. 4 மெம்பர் சர்ச் கமிட்டி, அதுல ஒரு UGC நாமினி இருக்கணும். நீங்க நாமினி போடாம நீங்க வைஸ் சான்சலர் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த வைஸ் சான்சலர் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்குவாங்க. அவர் சொல்வதிலே நியாயம் இருக்கத்தானே செய்யுது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் UGC பல இடத்துல அவங்களுடைய வழிகாட்டுதலும் ஒரு UGC நாமினியை வெய்யுங்கன்னு சொன்ன பிறகு தமிழக அரசு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ எடுத்து நாங்க வைக்க மாட்டோம், கோவிச்சலினா நாங்க வைக்க மாட்டோங்கிறாங்க. ஆனா கல்வியில இவங்க அரசியல் பண்றதுனாலதான் ஆளுநர் அவர் கருத்து சொல்றாரு. அதனால செல்லியனுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நீங்க அரசியல் பண்றீங்க கல்வியில, அதனாலதான் ஆளுநர் இன்டர்ஃபியர் பண்றாங்க. நீங்க அரசியல் பண்ணா ஆளுநரை இன்டர்ஃபியர் பண்றாரு. சபாநாயகர் அப்பாவு திமுக கட்சிக்காரரை போன்று செயல்படுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் திமுகவிற்கு ஆதரவாகவும் ஒருதலைபட்சமாகவும் சபாநாயகர் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு திமுகவினுடைய அடிப்படை தொண்டனை விட திமுக கட்சிக்கு அதிகமா வேலை பார்க்கறது சபாநாயகர் தான், அப்பாவண்ணன் தான். ஏதாவது கேள்வியை மாத்தி கேளுங்க. அன்னைக்கு வேல்முருகன் கேட்கிறாரு, என் தொகுதிக்கு ஏன்பா கொஞ்சம் நீர்ப்பாசனமே வரலையே, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கண்ணில் காட்டுங்க. உடனே அப்பாவண்ண தாவறதை பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்களே சும்மா இருக்கிறாங்க. சபாநாயகர் தாவறாரு மேல, எப்படி அந்த கேள்வி கேட்கலாம்? அப்படிலாம் நீங்க பதில் சொல்லக்கூடாது. பொதுவே எப்படி சொல்லுவீங்க? வரவே வராதுன்னு சொல்லக்கூடாது. அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 MLAக்கள் கேள்வி எழுப்பினாலும் கூட அப்பாவண்ண அப்படியே மேல தாண்டுவார். அதனால இன்னைக்கு சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கைக்கு நடுநிலைமையா இருக்கணும். இருக்கிறாங்கிற கேள்வி நான் வைக்கிறேன். ஆட்சியினுடைய பாதி விஷயத்தை போய் பேசுறதே அவருதான். அந்த சட்டமன்றத்தை திமுக சார்பாக நடத்தி கொண்டு செல்வதே சபாநாயகர் அவர்தான், அப்பாவையா. சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை விரும்பி உண்ணும் பாப்கார்னுக்கு 18 விழுக்காடு வரை GST விதிக்க GST கவுன்சில் கூட்டத்தில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 55வது GST கவுன்சில் கூட்டம் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மரில் நடைபெற்றது. மாநில நிதி அமைச்சர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பாப்கார்னுக்கு 3 வகையிலான GST விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிகபட்சமாக கேரமல் பாப்கார்னுக்கு 18 விழுக்காடும், உப்பு மற்றும் காரமாக இருக்கக்கூடிய பேக்கெட் செய்யப்பட்ட பாப்கார்னுக்கு 18% GSTயும் விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதேபோல் ரெடி டு ஈட் எனப்படும் பேக்கெட் செய்யப்படாத பாப்கார்னுக்கு 5% GST விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பயன்படுத்தப்பட்ட மற்றும் பழைய கார்களுக்கான GSTயை 12 விழுக்காட்டிலிருந்து 18 விழுக்காடாக உயர்த்தவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது பேட்டரி கார்களுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பழைய கார்களின் விலையும் கணிசமாக உயர உள்ளது. இரண்டு நாள் பயணமாக பிரதமர் மோடி குவைத் சென்றுள்ளார். கடந்த 43 ஆண்டுகளில் குவைத் சென்றுள்ள முதல் பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. குவைத் மன்னர் ஷேக் மிஷல் அல் அஹ்மத் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக அங்கு சென்றுள்ளார்.
விமான நிலையத்தில் சென்றடைந்த பிரதமர் மோடி அரசுமுறை வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின் போது இந்தியா குவைத் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில் இந்தியா மற்றும் குவைத் உறுப்பினர்களாக இருக்கும் நிலையில் பிரதமர் மோடியின் இந்த பயணத்தில் இரு நாடுகளுக்கு இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து குவைத் நாட்டின் பட்டத்து இளவரசர் ஷேக் சபா அல் காலித், மற்ற தலைவர்கள், தொழிலதிபர்களுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மேலும் குவைத்தில் வசிக்கும் இந்திய மக்கள் மற்றும் தொழிலாளர்களை பிரதமர் மோடி சந்தித்து கலந்துரையாடுகிறார். இதனையடுத்து நடப்பாண்டுக்கான அரேபியன் கோப்பை கால்பந்து தொடரின் தொடக்க விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். கடந்த 43 ஆண்டுகளில் குவைத் செல்லும் முதல் இந்திய பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக கடந்த 1981ஆம் ஆண்டு அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி குவைத் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே குவைத் தலைநகர் குவைத் சிட்டிக்கு வந்த பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பளித்தனர். மோடி மோடி என கோஷம் எழுப்பிய இந்திய வம்சாவளியினர் பிரதமர் மோடிக்கு வரவேற்பு கொடுத்தனர். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். ஞாயிற்றுக்கிழமை திமுகவின் செயற்குழு கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறவுள்ள சூழலில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுள்ளது. இதில் துரைமுருகன் உள்ளிட்ட திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செயற்குழுவில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சபரிமலை ஐயப்ப சீசன் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் இருந்து வந்திருந்த நூற்றுக்கணக்கானோர் அருவியில் உற்சாகத்துடன் குளித்தனர். முதியவர்கள் முதல் குழந்தைகள் வரை ஏராளமானோர் நீச்சல் குளத்திலும் ஆற்றிலும் நீராடி செல்கின்றனர். இங்குள்ள சிறுவர் பூங்காவிலும் ஏராளமான குழந்தைகள் விளையாடி மகிழ்ந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் மூன்றடைப்பு அருகே 4 வழிச்சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தில் சென்ற அடைமிதிப்பான் குளத்தைச் சேர்ந்த ராஜசெல்வன் மூன்றடைப்பு பஜாரில் சாலையை கடக்க முயன்றார். அப்போது திருநெல்வேலியில் இருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற சொகுசு கார் மோதி தூக்கி வீசப்பட்ட ராஜசெல்வன் தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்தில் அவரது இருசக்கர வாகனமும் தீப்பற்றி எரிந்து சேதமானது. இந்நிலையில் காரை ஓட்டி வந்த சுசீந்திரத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.